ஃபார்முலாவில் இப்போ பாருங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. P மற்றும் Q அப்படிங்கிறத வந்து வேலையை தனித்தனியாக தொடங்கி செய்கிறாங்க. P வந்து 12 நாளில் செய்வார் வேலையை, Q வந்து 15 நாளில் முடிக்கிறாரு. அப்புறம் P ஆனவர் வேலையை தனியே 3 நாட்கள் கழித்து Q வந்து சேர்ந்தா 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வரைக்கும் வேலை போகும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து Pயோட ஒர்க் வந்து நமக்கு வந்து 12 நாள்ல செய்வாரு. அப்போ வந்து 1/12 அப்படி எழுதிக்கிறோம். Qயோட ஒர்க் வந்து 15 நாள்ல செய்வாரு. அப்ப அவர் வந்து 1/15 அப்படி எழுதிக்கிறோம். இப்ப பாருங்க நமக்கு வந்து இவர் என்ன செய்யறாருன்னா 3 நாள் வேலை செஞ்சார். P வந்து ஒர்க் அலோன், அதாவது தனியா 3 நாள் வேலை செய்யறாரு. அப்ப அவருடைய வேலை என்னன்னா 3 அப்படின்னா 3/12 கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணீங்கன்னா 1/4, அதாவது ஒரு வேலையில 1/4 பங்கு அவர் முடிச்சு கொடுக்குறாரு, முதல்ல முடிச்சிடுறாரு. இப்ப பாருங்க இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இது வந்து இப்ப ஏயோட ஒர்க், சாரி பியோட ஒர்க் அப்படின்னா பியோட ரிமைனிங் ஒர்க் இருக்குங்களா, அதாவது ஏற்கனவே 1/4 பங்கு முடிச்சாரு. அப்ப மிச்சம் இருக்கிற ஒர்க் என்னன்னா பி மட்டும் செஞ்சாரு அப்படின்னா இதுல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 - 1/4 எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இல்ல 1/4 எடுக்கக்கூடாது, 3/12. ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாரு நமக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதாவது ஒர்க் வந்து ஒரு ஒர்க்கு அதுல வந்து 1/4 அப்படிங்கிற சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 - 1 = 3/4. இந்த ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஓகே இப்ப என்ன கேட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்னா P + Q 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா பொதுவா 1/12 செய்வாங்க. இது வந்து 1/15 செய்வாங்க. 2 எல்சியங்களுக்கு நம்ம வந்து 60 எடுத்துக்கலாம். 60ன்னா 5 + 4 = 9/60 அப்படி கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இவ்வளவு கிடைக்குது. இந்த டைமிங்ல செய்வாங்க. இப்போ வந்து நமக்கு ரிமைனிங் ஒர்க் என்னவாக இருக்கு அப்படின்னா, ரிமைனிங் ஒர்க் வந்து 3/4 தான் இருக்கு. இப்ப 3/4ல வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து 3/4 அதுதான் இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுல அவன் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. 2 பேரும் இதை எழுதுப்போம், P + Q 2 பேரும் சேர்ந்து செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு எழுத போறோம். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க. First of all 3/4 / 9/60, sorry 9/60 அப்படி எழுதணும். இப்ப இது ரெசிப்ரோக்கல் வரும்போது 3/4 × 60/9 கட் பண்ணீங்கன்னா 3, கட் பண்ணீங்கன்னா இங்க 3 கிடைக்கும், சாரி இது 1 கிடைக்கும், இது 3 கிடைக்கும், இது 15 கிடைக்கும். 15ன்னா 15/3. அப்ப 5 நாள்ல 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க, சேர்ந்து முடிச்சிடலாம். சேர்ந்து 5 நாள்ல முடிப்பாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு ஒர்க் போகும் அப்படின்னா 2 பேர் இருக்கிற மிச்ச வேலை செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து அவர் 3 நாள் செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 நாள் அப்படின்னா மொத்தமா 8 நாட்கள் வேலை நடக்கும். இதுதான் இதுக்கு நான் சரியான விடை. நன்றி.